இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தடைகளை நீக்கி போடுகிற நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மீகா 2 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நம்முடைய ஆண்டவர் தடைகள் எல்லாவற்றையும் நீக்குகிறவர். அநேகர் சொல்லுகிறோம், அநேக காரியங்கள்ல வேலைக்கு ஒரே தடை, பிசினஸ்ல ஒரே தடை, திருமணம் ஆகல அதுல தடையாகவே இருக்குது, வீடு கட்டுற காரியங்கள் தடையா, எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது, நினைச்சபடி காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நீ சொல்லுகிறவர்கள் ஏராளம். அதில் நீங்களும் கூட ஒருவராக இருக்கலாம். ஆனால் தடைகளை நீக்குவதற்கு வழி இருக்குது, அல்லது தடைகள் மாறுவதற்கு வழி இருக்குது என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஆண்டவர் தடைகளை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவாராம், நீக்கி போடுவாராம். நீங்கள் யாத்திராகமம் 14 அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறான். 430 வருஷம் அடிமையாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வரும் பொழுது கானானுக்கு நேராக நடத்துகிறார். அவனுடைய பெரிதான திட்டம் என்ன? கானானுக்கு தன்னுடைய ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை சொல்லிதான் கொண்டு வருகிறார். ஜனங்களுக்கு ஒரு விருப்பம், கானானுக்குள் போய்விட வேண்டும் என்று. போகும்போது செங்கடலை தாண்டி போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை. ஆண்டவர் அந்த வழியாகத்தான் போக சொல்லுகிறார். ஆனால் அங்கு எப்படி செங்கடலை தாண்டுவது? தடையாக இருக்கு. பின்னாடி பார்வோன் சேனை திருப்பியும் அடிமையாய் பிடித்துக் கொள்ள வந்துவிட்டது. நெருக்கம், தப்பிக்க வழி இல்லாதபடி நம்ம அநேக நேரம் சொல்லுவோம், எல்லா பக்கமும் லாக் ஆயிட்டேன், இனி வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலைமை. மோசையோட ஆண்டவர் பேசி கடலை பிளந்து விட சொல்லுகிறார். ஆனால் அதே மாதிரி செங்கடல் வழி கொடுக்குது, அக்கறைப்படுத்தப்படுறாங்க. தொடர்ந்து வருகிற பார்வோனின் சேனை அங்கு முடிவு கட்டப்படுகிற அந்த செங்கடலில் மூழ்கடிக்கப்படுறாங்க. தேவன் அவ்வளவு அதிசயமா நடத்துறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கிறார்கள். பார்வோன் சேனை அதிலையும் உட்பிரவேசிக்கும் போது இவள் கடந்தவுடன் பிளந்த அந்த கடல் மீண்டுமாய் மூடிவிடுகிறது. அத்தனை எதிரிகளும் அழிந்து போகிறார்கள். பத்திரமாய் அக்கறைப்படுத்தப்பட்டார்கள். யோசித்து பாருங்கள், இவ்வளவு அதிசயமா கர்த்தர் தடைகளை நீக்கி கொண்டு போகிறார். என்ன காரணம்? ஆண்டவர் தமது திட்டத்தின்படி தம்முடைய பிள்ளைகளை நடத்த விரும்புகிறார். அதன்படி நடக்கும் பொழுது தடைகள் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. அதுதான் உண்மை. ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தின்படி நாம் நடக்காவிட்டால் நமக்கு போகிற இடங்கள்லாம் தடைகளாகத்தான் இருக்கும். அதனால் இந்த நாட்கள்ல ஆண்டவர் எப்படி நம்மை நடத்த விரும்புகிறாரோ அதன்படி நாம் நடக்கும் பொழுது தடைகள் வராதென்று ஆண்டவர் சொல்லவில்லை, வரும். ஆனால் அதை அவர் தகர்த்து போடுவார். போராட்டங்கள் வராதென்று சொல்லவில்லை, போராட்டங்களில் ஒரு முடிவை கட்டுவார். இன்னும் எல்லாவித நெருக்கங்களிலும் ஒரு விசாலத்தை கொடுப்பார். அதுதான் உண்மை. ஒரு சமயம் ஒரு சகோதரன் வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் உணர்த்துகிறார், குறிப்பிட்ட ஒரு எக்ஸாமுக்கு நீ அப்ளை பண்ணி அதை எழுதி நான் உனக்கு கைட் பண்ணுவேன், உனக்கு அதுல நல்ல ஒரு அரசாங்க வேலையை நான் கொடுப்பேன் சொல்லி சொல்லுகிறார். அதன்படியே இவன் என்ன பண்ணுகிறான்? அப்ளை பண்ணுகிறான், காத்திருக்கிறான். தேர்வு நாளுக்கான தேதி சென்டர் எல்லாம் வந்து விட்டது. இவன் அதற்கான ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ஆயத்தமாகி எல்லாம் இருக்கிறான். ஒரு நம்பிக்கை அவனுக்கு ஆண்டவர் உணர்த்துறாருல, ஆண்டவர் நடத்துறாரு. அதே மாதிரி அதுக்காக சோம்பேறியாக உட்காரவில்லை, நல்லா ப்ரிப்பேர் ஆகி போறான், ஒரு நம்பிக்கையோடு கூட, பதற்றம் இல்லாமல். ஆனால் இவன் போகிற வழியிலே இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டும்னால் ஒரு ஆட்டோ அல்லது கார் பிடித்து தான் போக வேண்டும். அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருந்ததுனால போகிற வழியிலே இவன் டிராபிக்கில் மாட்டிக்கொள்கிறான். டிராபிக் கிளியர் ஆகிற மாதிரி இல்ல, தட்டு தடிமாறி போய் என்னாண்டவரேன்னு பதட்டத்தோடு இவன் போகிறான். ட்ரெயின் போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டான். ட்ரெயினை விட்ட உடனே ரொம்ப சோர்வாயிட்டான். நீங்க சொன்னீங்களப்பா, இந்த வேலைக்கு அப்ளை பண்ண எல்லாம் பண்ணேன், இப்போ கடைசியில நான் சென்டருக்கு போனா ட்ரெயின் பிடிச்சு தான் போனோம், அது பக்கத்துல இல்ல, கார் பிடிச்சுலாம் போக முடியாது.
அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேனே, வேற ட்ரெயின் கிடையாது, அதே வழித்தடத்துல அந்த ஊருக்கு போறதுக்கு போனாலும் ரீச் பண்ணிட மாட்டேன், எக்ஸாமுக்கு லேட் ஆயிரும், அப்படி சோர்ந்து போயிட்டான். இப்படி ஒரு தடையாயிடுச்சுன்னு சொல்லும் போது திடீரென்று இப்படி புலம்பிக் கொண்டு அவ்வளவுதான் ஆண்டவரே என்று சொல்லிட்டு அப்படியே திரும்பி என்ன பண்ணுவதுன்னு அங்கலாயத்தில் அப்படி வரும்பொழுது திடீரென்று அதே அந்த ரூட்ல இன்னொரு ட்ரெயின் வருகிற சத்தம் கேட்கறது. இது என்னடா இப்போ ட்ரெயின் கிடையாது, அந்த ரூட்ல இந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வருத என்னட்டு பக்கத்துல அங்க இருக்கிற ரயில்வே மாஸ்டர்கிட்ட போய் கேட்கறான். ஒரு ட்ரெயின் சத்தம் கேட்க இந்த ரூட்ல வருதுன்னா அது இதே ரூட்ல குறிப்பிட்ட மார்க்கமா போகக்கூடிய ட்ரெயின்பா, ஆக்சுவலா ஒரு 2 hours முன்னாடி போகக்கூடியது, அந்த ட்ரெயின் இன்னைக்கு லேட்டு, அதனால இப்போ தான் அங்க வருது, இது இப்போ நீ இப்போ அங்க போகணும்னு சொன்னதும் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அந்த ட்ரெயின் எக்ஸாம் எழுதுற சென்டர் அந்த ஊர் வழியாக போகும். உடனே அதுல ஏறினான், டைமுக்கு கரெக்டா போய் தேர்வு எழுதுனா நல்ல முறை எழுதி ஆண்டவர் அதற்கான நல்ல ரிசல்ட் கொடுத்து வேலையும் கிடைச்சிருச்சுது. யோசித்து பாருங்களேன், அன்னைக்கு அந்த ட்ரெயின் எப்பவுமே லேட்டா வரக்கூடிய ட்ரெயின் அல்ல. ஒரு ட்ரெயின் போயிடுச்சு, நீ அவ்வளவுதான். கர்த்தர் பாருங்க, அடுத்த ட்ரெயின் கரெக்டா கனெக்ட் ஆகுற மாதிரி கர்த்தர் நடத்தினாரு. போனான், தடைகள் மாறிச்சுது, அற்புதமா நடந்துருச்சுது. நீங்க நினைக்கலாம் முடிஞ்சிருச்சு, மிஸ் பண்ணிட்டேன், இனி கிடைக்காது, கைவிட்டு போச்சு. கைக்குடி வர பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தடைகளை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பிக்கை மட்டும் இழந்துடாதங்க. ஒன்னே ஒண்ணு, ஆண்டவர் நடத்துகிற பாதையில, உணர்த்துகிற பாதையில கீழ்ப்படிந்து நாம் செல்வோம் என்று சொன்னால் மலைகள் கூட நமக்கு வழியை கொடுக்கும், பள்ளங்கள் கூட நிரம்பிரும், கரடு முரடானவர்கள் கூட சமமாயிரும், எல்லா கண்ணிகளும் கூட திருத்திரும், காரியங்கள் நிச்சயமாக வாய்க்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை தந்திருக்கிறீங்க. அநேக தடைகளினாலே இன்னைக்கு கஷ்டப்படுகிற பிள்ளைகள், குடும்பங்கள் ஏராளம்பா. கற்பத்தின் கனி, எனக்கு ஒரு கற்பத்தின் கனி இல்லையென்று அங்கலாய்க்கிற பிள்ளைகள், எத்தனை நாட்கள் இந்த நிந்தையோடு இருக்குதுன்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் உண்டு. சரீர பிரகாரமான தடையாக இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், குறைவா இருக்கலாம், பிசினஸ்ல ஒரே தடை, முன்னேற்றமே இல்ல, என்னமா எனக்கு வேலையே கிடைக்கல, திருமணம் ஆகல, வயது தாண்டி போயிடுச்சுத, என்ன செய்யறது, பல விதத்துல அங்கலாய்ப்போடு கூட தடைகளோடு புலம்பி ஒவ்வொரு நாளும் வேதனையோடு கூட உடைந்த உள்ளத்தோடு அங்கலாய்க்கிற பிள்ளைகளை இந்த காலையில யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஒருவேளை வழி தப்பி போயிருக்கலாம், தடமாறி போயிருக்கலாம், இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கலாம், மீண்டுமாய் கண்ணோக்கி பார்த்து நேர் வழியில நடத்தி தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் முன்பாக சொல்ல முடியாது. ஜெபிக்கிறேன், இந்த பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இன்னைக்கு தடைகள் தகர்த்தெறிகிற நாளாக இருக்கட்டும் அப்பா. எல்லா கோணல் ஆணைகள் செவ்வையாகிற நாளாக இருக்கட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்த விதத்திலே உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கிற நாளாக இருக்கட்டும். அப்படியே செய்வதற்காக நன்றி மனதார வாழ்த்துகிறேன். பெரிய காரியங்களை செய்யும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் நமக்கு முன்பாக போகிறார். தொடர்ந்து அவரை பின்பற்றுவோம். அவர் நிச்சயமாகவே முன்பாக சென்று எல்லா தடைகளையும் மாற்றுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன், வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே